ஹாய் கைஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாங் ட்ராவல் இன்றைக்கி பண்ண போகிறேன். லாங் ட்ராவல்னால் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வேலையை விட்டு நின்றதுக்கப்புறம் ரூம் வெக்கேட் பண்ணணும். ஸோ அதுக்காக போயிட்டு ரூமில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெக்கேட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். நேட்டிவ் பிளேஸ்லேயே வந்துட்டு ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இங்கேயே வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். நைட்டு தான் கிளம்ப போகிறேன். போகிறப்ப நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எந்த பஸ்ஸில் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து போடுறேன். எப்படியும் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் இங்கே வீட்டிலேருந்தே கிளம்புவோம். கிளம்புறப்ப நான் வீடியோ எல்லாமே எடுத்து போடுறேன், பாருங்கள். அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம், நானும் அம்மாவும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்கும். அது பஸ்ஸில் போகிறதுனால அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அதுவும் நைட் டைமில் எல்லாம் தூங்கிட்டு போயிடுவோம். பகலாக இருந்துச்சுன்னா சுற்றி எல்லாமே பார்த்துட்டு போவோம். ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் போனோம் அப்படின்னா சேலத்துலேருந்து சென்னை போகிறது பார்த்திங்கன்னா 7 hours ஆகுது. பகலில் போனோம்னா போய்கிட்டே இருப்போம். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக போகிற மாதிரியே இருக்கும் பகலில். இதே நைட்டில் போனோம்னா நம்ம சீக்கிரமாக போய் இறங்குன மாதிரி இருக்கும். ஏன்னா நைட்டில் வந்துட்டு நம்ம தூங்கி எழுந்த உடனே பிளேஸ் வந்த மாதிரி ஆகிடுது. அதனால் எப்போவுமே நான் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன் சென்னை போகிறதாண்டா. அதனால் திங்ஸ் எடுக்கும், நைட்டே போகலாம். பகலில் போனால் ரொம்ப போர் அடிக்கும். பஸ்ஸில் வெயில், ஹீட்டு, ஸ்வெட்டிங் ஆகும். இதெல்லாம் நமக்கு சுத்தமாக ஆகாது. நான் 2 டைம் மட்டும் பகலில் வந்துட்டு நான் பட்ட பாடு சாமி. அதனால் நம்ம நைட்டில் தான் போகிறோம். ரெடி ஆகிட்டு மறுபடியும் நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஹாய் கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை போகிறதுக்காக கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எங்கள் சோட்டு விட்டுட்டு போக போகிறேன். 2 நாள் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எங்கள் பெரியம்மாவை தான் பார்த்துக்க சொல்ல போகிறேன். என்கிட்ட இருக்கிற மாதிரி எங்கள் பெரியம்மாட்டெலாம் இருக்க மாட்டான். எங்கள் சோட்டு விட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவன் என்கிட்ட ஜாலியாக இருப்பான், கட்டிலில் தான் படுத்து தூங்குவான். எங்கள் பெரியம்மா மிரட்டிடுவாங்க. எங்கள் பெரியம்மா ஒரு சத்தம் போட்டாலே வந்து பயந்து ஓடிட்டு போய் இங்கே வீரவகடியில் படுத்துப்பான். ஆனால் நான் மிரட்டினா சுத்தமாக சட்டை பண்ணிக்க மாட்டான். அந்த அளவுக்கு செல்லம். எங்கள் பெரியம்மா தான் லாக்கி இவனெல்லாம். அதனால் ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா சோட்டு பார்க்க முடியாது. என் சோட்டு இப்படியே சோகத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி படுத்துட்ருக்காங்க. சோட்டு எங்கள் சோட்டு விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் சோட்டுக்கு கவலை வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? என்கிட்ட பூச்சிட்டான். சோட்டு 2 days வந்துடுறேன். சோட்டு 2 days கழிச்சு தான் பார்க்க முடியும். சென்னை போகிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஒழுங்காக நல்ல பையனாக வரணும், ஓகேவா? நான் நல்ல சோட்டு வந்து பார்ப்பேன். சோட்டு பாவம் 2 நாள் எப்போ போகும் சீக்கிரமா? சரி, ஓகே. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் சோட்டு வச்சு வீடியோ போட முடியும். அதனால் சோட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சோட்டு பாய் சொல்லு. மூஞ்சி எப்பவும் சோகமாக வச்சுட்டுருக்காரா? இப்போ பாரு இப்படி தான் வச்சுட்ருப்பான். எல்லாமே ஓகே. சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். போயிட்டு பஸ் ஏற வீடியோ எல்லாமே வரும், பாருங்கள். சரி, ஓகே, டைம் ஆச்சு, கிளம்புறோம். கைஸ், இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. இது புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. அதனால் சும்மா இப்போதைக்கு இது தான் பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள், இது எடப்பாடி பஸ் அங்கே நின்றுட்டு போகிறதுக்காக. இப்போ நான் சேலம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சேலம் பஸ் வந்தோடனே ஏறிட்டு நம்ம சேலம் போயிட்டு அங்கேருந்து சென்னை பஸ் ஏற போகிறோம். இது நம்ம சேலம் பஸ் ஏறியாச்சு. முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கிள் சீட் இருக்கும்ல, அதுலேயே நான் உட்காந்துட்டேன். எனக்கு பின்னாடி எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க.
பஸ்ஸில் பார்த்திங்கன்னா செம்மையாக பாட்டு சவுண்டு சரசரன்னு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கு. இப்போ வந்து சேலம் பஸ்ஸு வந்து சேலம் போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா பின்னாடி ஒரே க்ரௌடாக இருக்குது. எல்லா பக்கத்தில் ஃபுல்லாக க்ரௌடாக நின்றுட்டுருந்தாங்க. அதனால் முன்னாடி எதுவும் எடுக்கல. அதனால் நம்ம முன்னாடி ரோட்டில் மட்டும் காட்டிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 9:20 ஆகுது. என் பஸ் லேட்டாக வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. பஸ்ஸு வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஷேக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கேமராவும் அங்கங்கேயும் ஆடுது. அப்புறம் நம்ம சேலம் போயிட்டு சேலம் பஸ்ஸில் சென்னை பஸ் ஏறிட்டு அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ இறங்கி அந்த பக்கம் சென்னை பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சென்னை பஸ் ஏறதுக்காக அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். எங்கள் மம்மி முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கு. இதுதான் சேலம் பஸ் ஸ்டாண்டு. நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே காட்டல, இப்போதைக்கு நான் போகிற வழியில் மட்டும்தான் காட்டுறேன். நம்ம அடுத்தது சென்னை பஸ் ஏறணும். இப்போ யார் போகிறோன்னா பாருங்கள், இந்த சேலம் வந்து ரீச் ஆகிடுச்சு. நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்திருக்கோம் சேலம் பஸ் ஸ்டாண்டு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பஸ் வந்து இப்போ ரைட் சைடு போனோம்னா சென்னை பஸ்ஸு, திருவண்ணாமலை இந்த மாதிரி எல்லாம், திருச்சி இந்த மாதிரி பஸ் எல்லாம் அந்த சைடு நிற்கும். நம்ம இப்போ இந்த கடைகள்லாம் தாண்டி அந்த சைடு போகணும். வாங்க நம்ம போகலாம். எங்கள் அம்மாவும் நானும், எங்கள் அம்மா என் பின்னாடியே வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் பஸ் நிற்கிது இல்லை. இப்போ சென்னை பஸ்ஸும் இந்த இடத்துல தான் நிற்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம போகிற பஸ் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பிளாட்ஃபார்மில் இருக்க கடை. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா சென்னை பஸ் ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வர ஸ்கூல் மண்டே ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்ல போகிறாங்க. பஸ்ஸு ஏதோ நியூஸில் பார்த்தேன். எல்லாம் சென்னை திரும்பவும் மக்கள்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்க. பார்க்கலாம் பஸ்ஸில் சீட் கிடைக்குதா என்னான்ட்டு. அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம சேலம் பஸ்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே சுற்றிட்டுருக்கோம். சென்னை பஸ்ஸு எங்கே அது அங்கே ஒரு பஸ் நிற்கிது. ஆனால் அதில் நமக்கு முன்னாடி சீட்டு தான் வேணும். ஆனால் அதில் நமக்கு சீட் இல்லை. இதுவும் சென்னை பஸ் தான். ஆனால் வந்துட்டு அதுலேயும் சீட் இல்லை. எங்கள் அம்மா பஸ்ஸு தேடுது. அம்மா கூட சேர்ந்து நானும் தேடிட்டுருக்கேன். இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்டோம். இப்போ அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சீட்டு பிடிக்கிறதுக்காக அங்கங்கேயும் அடிச்சுட்டு ஓடினாங்க. அதனால் நான் ஏறுறப்ப நான் வீடியோ எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் 2வது சீட்டில் நானே எங்கள் அம்மா உட்காந்துருக்கோம். இந்த சீட்டில் வந்துட்டு ஆனால் எத்தனை பஸ், இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நிறைய பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸெலாம் போனால் தான். ஹாய் கைஸ், இப்போ சீட்டு பார்த்திங்கன்னா நானே எங்கள் அம்மா முன்னாடியே உட்காந்துருக்கோம். பின்னாடி இப்போ தான் கொஞ்சம் ஏறிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 பஸ்ஸுக்கு மேலே இருக்குது. அந்த பஸ்ஸெல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பஸ் போவோம். முன்னாடி இருக்க 4 பஸ்ஸுமே சென்னை பஸ் தான். அதெல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பஸ் எடுப்பாங்க. நம்ம போகும் வீடியோ போடுறோம் பாருங்கள். இப்போ ஏன் நான் இந்த என்னோடய வாய்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ஸிலேருந்து பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காது. எல்லாம் ஃபுல்லாக பஸ் சவுண்டு, ஹார்ன் சவுண்டு, இதில் சாங் வேறு போட்டுட்ருந்தாங்க. அதனால தான் நான் அந்த சவுண்டெலாம் கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். லைட்டு சரியாக எரியல, ஒரு லைட் மட்டும் போட்டிருக்காங்க போல். ஓகே, நம்ம போகிறப்ப வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா. பஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் மூவ் ஆயிடுச்சு. கண்டக்டர் வராது. டிக்கெட் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. நம்ம இப்போ டிக்கெட் எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 280 ரூபா. 2 டிக்கெட் எடுத்தாச்சு.
இப்போ பார்த்திங்கன்னா பஸ் வேகமாக போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் நம்ம விழுப்புரத்துக்கும் அந்த பக்கம் விக்கிரவாண்டி அப்படிங்கிற இடத்துல தான் நிறுத்துவாங்க. அங்கே டீ காஃபி சாப்பிட்றதுனா அந்த டைமில் அங்கே சாப்பிட்டுக்கலாம். அது எப்படியும் ஒரு 4 மணி 3 மணி அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறாங்க போகிறதுக்கு. ஏன்னா இப்போ மணி 12 ஆயிடுச்சு. எப்படியும் 4 மணிக்கு மேலே தான் ஆகும் அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நம்ம இன்னும் சேலத்துக்குள்ளேயே சுற்றிட்டு திரியிறோம். இன்னும் ஆத்தூர் போய் கள்ளக்குறிச்சி போய் ஏதோ இன்னும் ஊர் போகணும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் இந்த டிரைவர் இருக்காங்களே சாமி, சாங்கை போட்டே சாவடிச்சிட்டாங்க. எல்லாம் சாங் போட்டோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இவர் போடுற சாங்கு சுத்தமாக பிடிக்கல. அது இல்லாமல் இவர் பஸ் ஓட்டுறது பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே போயிட்டு ஒரு முன்னாடி இருந்த பஸ்ஸில் போய் லைட்டாக டச் ஆன மாதிரி விட்டுட்டார். அதுலேருந்தே கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா இவர் உங்களுக்கு ரூட் தெரியுமா என்னென்னு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா நிறுத்துவீங்களான்னு கேட்டதுக்கு அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. ஸோ இந்த ரூட்டுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம சென்னை போய் ரீச் ஆகிற வரைக்கும் எல்லோரும் சேஃபாக போனால் ஓகே தான். பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு. நைட் டைமில் நல்லா இருக்குது ட்ராவல் பண்ண. ஆனால் இந்த பஸ்ஸில் இந்த டிரைவர் ஓட்டுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம், எல்லாம் நன்றாக போய் ரீச் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் காமிக்கலாம். ஆனால் முன்னாடி அந்த கண்டக்டர் சீட் இருக்கிறதுனால அது நமக்கு மறைக்குது பாருங்கள். அதனால் டிரைவர் சீட்டு பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள். இது இன்னும் நம்ம சேலத்துக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. பைபாஸ் ரோடு வந்துருச்சு. சர்வீஸ் ரோடு முடிஞ்சு பைபாஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே போனால் வந்துட்டு சீக்கிரம் போயிடலாம். 7 ஹவர்ஸுங்கிறது ஒரு 6 ஹவர்ஸில் போயிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பும் நின்று போகணும். இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகும். அதுக்கப்புறம் அங்கே பேசஞ்சரை ஏற்றிட்டு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு போவோம் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளெல்லாம் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ்லேயே போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் இவங்க கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன பஸ் ஸ்டாண்டெல்லாம் சைன் பண்ணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அதிகாரிக அவங்கள பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறாங்க. இல்லைன்னா ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா சேலத்தில் பஸ்ஸு ஏறுற பேசஞ்சர் சேலம் டு சென்னை மற்ற எந்த இடமும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ்லேயே போயிடுவாங்க. அது சீக்கிரமாக போயிடும். அந்த மாதிரி போகிறதா இருந்துச்சுன்னா. இப்போ இந்த பஸ்ஸில் என்ன ஒரு இதுனா சாங்கு கையை வந்து ஒழுங்காக வச்சுட்டு ஒரு சாங் விட மாட்டார். லொடுக்குன்னு நல்ல சாங்காக வரப்பெல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பார். அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு அதுதான் இது பிடிக்காத விஷயம். இன்னொன்று என்னென்னா இவர் வண்டி ஓட்டுறது. ஆனால் நைட் டைமில் தூங்காமல் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே. எப்படி இருந்தாலும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தூக்கம் வரும். ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள பாராட்டக்கூடிய விஷயம் அதெல்லாம். கண்டக்டர் பார்த்திங்கன்னா டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே வரணும். ஆனால் இங்கே எப்படின்னா டிரைவர் பாவம் அவர் போட்டு ஓட்டிட்டு வர்றாரு. அந்த சாங் அதனால தான் மாற்றிட்டு வர்றாரா என்னன்னு தெரில. ஆனால் கண்டக்டர் நல்லா தூங்குறாரு. கண்டக்டர் அவர்கிட்ட எதுவும் பேசிட்டு வராமல் அவர் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. கடவுளே, பாருங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாருங்க. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகணும். யாரெல்லாம் நைட் டைமில் சென்னை வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு பகலில் போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா ஆத்தூர் டோல்கேட்டு. ஆத்தூருக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்கும். அதுதான் ஆத்தூர் டோல்கேட்டு. இப்போ டோல் தாண்ட போகிறோம். இப்போ ஆத்தூர் டோல் தாண்டதுக்கப்புறம் ஆத்தூர் டோல் தாண்டதுக்கப்புறம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கள்ளக்குறிச்சி போவோம். நமக்கு முன்னாடி ஒரு சென்னை பஸ் வேகமாக போயிட்டுருக்கு.
இப்போ நம்ம டோல்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாரு. போக இன்னும் ஃபாஸ்ட்டாக போவாங்க. இதே நான் பகல் டைமில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜன்னல் சைடெலாம் வெயில் அடிக்கும், பயங்கரமாக ஸ்வெட்டிங் வரும். ஏன்னா இப்போவே இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி வைக்கலன்னா பயங்கரமாக ஹீட் ஆகி ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகுது. அது பகல்னால் நினச்சி கூட பார்க்க முடியுதா சாமி. இங்கே பாருங்கள், இந்த டைமில் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட் செட்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம விக்கிரவாண்டியில் வந்துட்டு அதான் நான் சொன்னல, டீ காஃபி விழுப்புரம் தாண்டி நிறுத்துவாங்கன்னு சொன்னல, அந்த இடம் தான் இது. ஃபுல்லாக ஜூஸ் பாட்டிலாக வச்சுருக்காங்க, கூல்ட்ரிங்க்ஸாக இருக்குது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சமோசா வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா போயிட்டு சமோசாலாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா கடையிட்ட அதை வராங்க பாருங்கள். சமோசா இல்லாமல் வேறு ஏதோ வாங்கிட்டு வராங்க. அது என்னன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா போர்பன் பிஸ்கெட்டு. கைஸ் வர வர நல்லா தூங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஏதோ ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ ஆக்சிடெண்ட்டாக எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி, அந்த பண்ணை கோழி இருக்குல்ல வெள்ளை, அந்த கோழி அது டெம்போ வாட்டுக்குது. அது அப்படியே கவிழ்ந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காரு ஃபுல்லாக புலி மாதிரி ஒடுங்கிருச்சு முன்னாடி இதெல்லாம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஒயிட் கலர் காரு, மொத்தம் 3 வண்டி அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டு. அந்த ஒயிட் கலரும் தான். ரெட் கலர் காரும் முன்னாடி கால்வாசி ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாகவே ஒடுங்கி போயிடுச்சு. பாவம் அந்த டிரைவருக்கெலாம் என்னாச்சுன்னு தெரில. அந்த டெம்போ அந்த 2 காரில் வந்தாங்க, அவங்க யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. கார் வண்டி போனால் போயிட்டு போகுது, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ டிராஃபிக்லாம் கிளியர் ஆகி பஸ்ஸு முன்னாடி மூவ் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு என்ன ஏதுன்னு தெரில. அது நைட் டைம் ட்ராவல் பண்ணுறப்ப லைட்டாக கண் அசந்தாலுமே எங்கேயாவது போயிட்டு இடிச்சிடுறாங்க போகலாம். அப்படி விட்டாங்களா இல்லை இப்படி என்னன்னே தெரியல. கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி ஆச்சுன்னு. எதுவும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், நல்லாவே விடிஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த சைடெலாம் செம்மையாக இருக்குது. சென்னை பக்கமாக வந்தாச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவர், இந்த ½ அன் ஹவர் 3/4 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆக போகிறோம். ஆக்சிடெண்ட் ஆன இடம் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூருக்கும் அடுத்து தாண்டி அந்த ஏரியா சரியாக எதுன்னு தெரில. மேல்மருவத்தூருக்கும் அடுத்த கொஞ்சம் தூரத்தில் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதெல்லாமே தாண்டி முன்னாடி வந்துட்டுருக்கோம். செங்கல்பட்டு சைடு வந்துட்டோம். பாருங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இந்த டிரைவர் இருக்கார்ல, அவருக்கும் தூக்கம் தாங்க முடியல. இந்த ஆக்சிடெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நானே எங்கள் அம்மா, டிரைவர் சீட் பின்னாடி இருக்கிறார் அக்கா, 3 பேர் சேர்ந்து அந்த அவரே தான் பார்த்துட்டு வந்தோம். அவர் எப்படின்னா ஒரு மாதிரி கண்ணு சுக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரும் நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் சாப்பிட்றாரு, பட்டாணி சாப்பிட்றாரு, ஏதோ சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப பாவம். நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஓட்டணும். இவர் கண்டக்டர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம அவர் பாட்டுருக்கு அவர் நல்ல கும்பாக்காரனாட்ட தூங்குறாரு. இது பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்டு. நம்ம செங்கல்பட்டு வந்தாச்சு, டோல் தாண்ட போகிறோம். இதை தாண்டிட்டாலே நம்ம வந்து ரீச் ஆன மாதிரி தான். செங்கல்பட்டு டோல்கேட்டு. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட்டில் ரொம்ப லேட் பண்ணுவாங்க, கடுப்பாயிடும். இப்போ டோல் தாண்ட போகிறோம். தாண்டிட்டோம். அவ்வளோதான். திரும்பவும் டிரைவர் தான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பலாப்பழம், வெள்ளரிக்காய், இந்த மாதிரிலாம் அந்த தர்பூசணி இதெல்லாமே நிறைய சேல் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பரனூர் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் அதெல்லாமே. இப்போ பரனூரை நம்ம தாண்ட போகிறோம். பரனூருக்கு அடுத்து மகேந்திர சிட்டி வரப்போகுது. எங்களோ அப்படியே போயிட்டே இருக்க. டிரைவர் பாருங்களேன், அவருக்கு
இது எதுவும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. விடிஞ்சு போயுமே அவருக்கு கண் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி தூக்கம் சுத்தம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இறங்க போகிற இடம் பக்கமாக வந்துருச்சு. அதனால் இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குல்ல. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வரப்போ நான் பார்த்துட்டு போவேன். நைட்டில் மட்டும் பார்க்க முடியாது, பகலில் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். செம்மையாக இருக்குல்ல. இந்த சைடும் நல்லாயிருக்கும், இந்த பக்கம் ரைட் சைடும் நல்லாயிருக்கும். சென்னை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா விளாக் எடுக்கலாம். ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே சென்னையில் இருந்தேன், எங்கேயும் வெளியே போகல. ஏன்னா அதுக்கான டைமும் இல்லை, அதனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கமாக வந்துட்டோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வருது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு விடிஞ்சிருக்குது. ஆனால் இப்போ தான் தூக்கம் பயங்கரமாக வருது. இப்போ இதை பார்த்தா பஸ்ஸெலாம் பேக் சைடு போகிற மாதிரி இருக்குது தானே உங்களுக்கு? ஏன்னா எனக்குமே அதில் அப்படி தான் தெரியுது. பஸ்ஸு ஸ்லோவாகி போகுது. ஓகே பாய், நான் தூங்க போகிறேன். தூக்கம் வருது, இறங்குற வரைக்கும் இன்னும் ஒரு தூக்கம் போடுறேன். ஓகே, இறங்குற டைமில் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்களே பாருங்களேன், இந்த சைடும் பாருங்களேன், 2 சைடுமே பஸ்ஸு, முன்னாடியும் பஸ்ஸு பின்னாடியும் பஸ்ஸு. நம்ம பஸ்ஸை சுற்றி எல்லாமே பஸ்ஸு. ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது, ஏன்னா டிராஃபிக்கு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் வரும். இந்த சைடு பாருங்கள், இந்த பஸ்ஸும் மெதுவாக ஓடிட்டு போகுது, நம்ம இருக்கிற பஸ்ஸும் மெதுவாக ஓடிட்டு போகுது. அவ்வளோதான், நம்ம இப்போ இறங்க போகிறோம், அதுக்குள்ளே டிராஃபிக்கு. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த ஒரு சீட்டு மறைக்குது, இல்லைன்னா முன்னாடி நல்லாவே தெரியும். அப்பா, ஒரு வழியாக நம்ம எப்படியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இது தாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நம்மளை மெயின்லேயே இறக்கி விட்டாங்க. நம்ம ரோடு கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்குறோம். இப்போ இங்கேருந்து என்னோடய பிளேஸ்க்கு பஸ் ஏறி போகணும். அடுத்த ஸ்டாப் ஒரு 2 ஸ்டாப் தான், சிக்னல் மட்டும்தான் நடுவில். அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கிடுவேன். இதுதான் கிளாம்பாக்கம் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. முன்னாடி ஊருக்கு பஸ் வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். பஸ் ஸ்டாண்டெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ செம்மையாக இருக்கும்னு. தெரியாதீங்க, ஒரு டைம் சென்னை வந்து பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இப்போ நம்ம பஸ் ஏறி போயிட்டு வீட்டில் போயிட்டு வீடியோ போடுவோம். வந்து ரீச் ஆகிட்டேன் மார்னிங்கு. அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு அங்கங்கே கொஞ்சம் தக்காளி அது இதுன்னு சமைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 7:30 தான் ரூமுக்கு வந்துட்டேன். ஹை கைஸ், ஃபைனலாக பார்த்தா நம்ம சென்னை நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. வரப்போ பார்த்திங்கன்னா செம்ம வெயில், ஃபுல்லாகவே வேர்த்து ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. அதனால் வந்தோடனே குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அம்மா சமைச்சிட்ருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்கள். ரூமில் வந்து அந்தளவுக்கு திங்ஸ் இருக்காது, ஏன்னா முன்னே நான் வந்துட்டு போனப்பே பாதி எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ இருக்கிற திங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம காமிக்கிறது மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் கசகசன் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரூம், ஒரே ஒரு ஹால் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து கிச்சன், இதெல்லாம் ட்ரெஸ்லாம் எல்லாம் கசகசன் போய் மடித்து வைக்கணும். உள்ள கிச்சன் பண்ணிக்கிறேன். இது சாமி போட்டெல்லாம் வச்சுருக்கோம், சின்னதாக குட்டியாக இருக்கும். ஒரே ஒரு சாமி போட்டு இதில் பேனர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, இது ஃபேனோட எம்டி பாக்ஸு, ஃபேனை கழட்டி வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விண்டோ, எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்குது. இதுதான் கிச்சன், சமைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. மல்லிகை செலவு எல்லாமே கொஞ்சம் டப்பல். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸு. மெயினாக என்னென்னா சிலிண்டர் வந்து நம்ம கேஸ் கம்பெனிலே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் 2 இருக்குது, அதை நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணோம். அவ்வளோதான். மற்றது எல்லாமே நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இதுக்காக தான் நானே எங்கள் அம்மாவும் வந்திருக்கோம். அப்புறம் என்னென்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் கொடுத்து கேஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி
என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது என்ன ப்ராசஸ் அதை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ நான் சென்னையில் தங்கியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ என்னென்னா அது சும்மா இதெல்லாம் ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கிறது தான். அது சும்மா இப்போதைக்கு போய் போட்டிருக்கோம். கொஞ்சம் டயர்டாகிறதுனால அப்படியே இருக்குது. கிளம்புறப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். நம்ம கிளம்புறப்பையும் இந்த ரூமை ஒரு டைம் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், இதுதான் கிச்சன். இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதுவே போதுமானது தான். கிச்சன் இது வந்து சிங்க்கு. இது ஃபுல்லாக பாத்திரம் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம். இதெல்லாம் அம்மா சமைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்காங்க. ஒரு கேஸ் அடுப்பு, சிலிண்டர் இருக்குது. அப்புறம் ஒரு ஹால் இது மாதிரி தான் இருக்கும். வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா வெளியில்